பாய். ரைட் ஹேண்ட் கை தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சாப்பிட்ணும்னு நினைக்காதுங்க. இந்த செல்ஃப் கேமராவில் எடுத்துகிட்டு செல்ஃப் கேமராவில் எடுக்கிறதுனால உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சாப்பிட்ற மாதிரி தெரியும். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது. ஓகேவா பாய். கொஞ்சம் ஒயிட் ரைஸுங்க, முட்டை குழம்பு. முட்டை போட்டு தான் வைப்பாங்க. இங்கே முட்டை கிடையாதுங்க. எல்லா வீட்லேயும் முட்டை குழம்பு முட்டை இருக்குது. உருண்டையாக மேலே முட்டை குழம்புனா எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். முட்டை எப்படிங்கன்னு எங்கள் வீட்டில் முட்டை எப்படிங்கன்னு எங்கள் வீட்டு முட்டை குழம்பு எப்படி செய்வீங்களா? முட்டை குழம்புல முட்டையை உடச்சி ஊற்றி செய்வோம். நீங்கள் முட்டை குழம்புல முட்டையை உடச்சி ஊற்றாமல் செஞ்சிங்கன்னா, முழுசாக ஒரு முட்டையை போட்டு செஞ்சிங்கன்னா அது முட்டை குழம்பாக இருக்காது. அது ஒரு சூழ்நிலை கிடைக்காது. முட்டை குழம்புல முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா முட்டை மரத்தோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உண்மையிலேயே ஒரு முட்டை குழம்பு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. செய்முறை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 10 முட்டை போட்டு ஒரு குழம்பு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? கொங்கு நாடு சமையல் போய் சொல்கிறேன். கொங்கு மண்ணில் எப்படி அதுதான். ஒரு 10 முட்டை போட்டு ஒரு குழம்பு வைக்க ஒரு 5 பேர் சாப்பிட்றோம் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு டைப்பாக வைப்பாங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பேர் என்ன ஒரு 20 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி இப்போ 10 முட்டை போட்டு செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேமிலிக்கு ஒரு 5 முட்டை, ஒரு 5 பேர் இருக்கிறோம், அவ்வளோதான். ஒரு 5 முட்டை 7 முட்டை வச்சுக்கோங்க. 5 முட்டை இல்லை. பழைய வெங்காயத்தை நைஸாக அரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். பழைய வெங்காயத்தை நைஸாக அரைஞ்சிட்டு நல்லா வதக்கிங்க. அது பட்டைக்கெல்லாம் சீரகம் பொடியெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் போட்டு வெங்காயத்தோட வதக்கிங்க. 4 தக்காளி பழம். இப்போ நீங்கள் ஒரு 5 முட்டை போட்டு குழம்பு வைக்கிறதுனா ஒரு 4 தக்காளி பழம், 4 பெரிய வெங்காயம் நைஸாக அரைஞ்சி போட்டு நல்லா வதக்கிங்க. வதங்கிட்டு அதுக்குள்ள 4 மிளகாய் இலை, 4 வர மிளகாய் இதெல்லாம் போட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, சீரகம் இதெல்லாம் அரைச்சது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கும்போது நல்லா 4 வெங்காயம் வதங்கும்போது நல்லா வதங்குங்க. தேங்காய் ஒரு தேங்காய், வறுத்தங்காய் போடணும். வறுத்தங்காயில் எண்ணெய் இருக்காது, உடம்புக்கு கெடுதல். நீங்கள் வந்து இளந்தேங்காய். இப்போ இந்த காலத்தில் எல்லா பக்கமே வறுத்தங்காய் தான் வந்துட்டுருக்குது. நீங்கள் அந்த காலங்கள் எடுத்துட்டிங்கன்னா தேங்காய் பூரா பச்சையாக வரும். ஓரளவு முற்றி வச்சா பச்சை தேங்காய் தான் வரும். இப்போ என்ன முத்துக்கு வறண்டு தேங்காயை தான் கொண்டு வந்து நமக்கு விற்கிறாங்க. அது எனக்கு புரியல ஏன்னு. ஆமாம், தேங்காய் வறந்ததுக்கப்புறம் தான் உழுவுது, அதுக்கப்புறம் தான் எல்லாம் விற்கிறாங்க. நீங்கள் அந்த காலத்தை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா தேங்காய் கொஞ்சம் பழுத்தாலே பச்சை தேங்காய் போட்டு வந்து இப்போ அது எண்ணெய் இருக்காது. நீங்கள் தேங்காய் போட்டு வந்து பச்சை தேங்காய் எண்ணெய் இருக்காது. வறண்ட தேங்காயில் தான் எண்ணெய் இருக்குது. இப்போ வர்றது பூரா வறண்டு தேங்காய், இது எண்ணெய் இருக்குது, அதனால் பாதிப்பு தான். அந்த காலத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா தேங்காய் பால் காய்ச்சி குடித்தா உடம்பு நல்லது எல்லாம். ஏன்னா தேங்காய் இளம் தேங்காயாக இருக்குது. பச்சை தேங்காய் வாங்கி தேங்காய் பால் பண்ணுவாங்க. பச்சை தேங்காய் தான் குழம்புக்கும் வைப்பாங்க. அது உடம்புக்கு பாதிப்பே இல்லை, அதில் எண்ணெய் இருக்காது. இப்போ வர தேங்காய் பூரா வறண்டு உளுந்து, தேங்காய் வர கால் வறண்டு உளுந்து எல்லாமே முத்தின தேங்காய், அது எண்ணெய் இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற அதில் எண்ணெய் இருக்கும், அது உடம்புக்கு கெடுது. இதே மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேங்காய் வாங்கணுன்னா பச்சை தேங்காயை பார்த்து வாங்கணும், வறண்ட தேங்காய் வாங்கக்கூடாது. பச்சையாகும் போது பார்த்து வாங்கணும். சரிங்களா? பழுப்பே இருக்கக்கூடாது, பச்சை தேங்காய் பார்த்து வாங்கணும். நீங்கள் என்னடா தேங்காயில் பச்சை வைக்கணும்னு கேட்பீங்க. தேங்காய் பச்சை தானே. இப்போலாம் வறண்ட தேங்காய் தான் கொண்டு வந்து விற்கிறாங்க. மார்க்கெட்டில் பூரா வறண்டு போன தேங்காய் வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. அப்போ அது எண்ணெய் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்களும் எண்ணெய் ஊற்றுறீங்க, அது உடம்புக்கு பாதிக்கும். நீங்கள் தேங்காய் முத்திச்சா பச்சை அந்த தேங்காயை பார்த்து வாங்கிட்டு வந்து போட்டு செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு தேங்காய்க்கு 2 தேங்காய் நம்ம போடலாம். அன்றைக்கெலாம் குழம்பு அப்படி தான் வைக்கணும். இப்போ 5 முட்டை ஒரு தேங்காய் போய் ஆட்டி ஊற்றுறோம், குழம்பு நல்லா வரும். பழைய கற்று வதக்கிறோம், குழம்பு ஊற்றுறோம், சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஒரு மசாலா அரைச்சிக்கிறோம். அது 2 ஸ்பூன் இப்படி ஜம்முன்னு குழம்பு வச்சுருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் பொய் சொல்லலை, அந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஏன்னா நாங்கள் உடச்சி வச்சுருக்கீங்க, குழம்பு உடச்சி வச்சுருக்கோம்.
குழம்புக்குள்ள முட்டையை உடச்சி ஊற்றும் போதுங்க டேஸ்ட்டாக இருக்குது. கொதிக்கும் போது கூட கொதிக்கும் போதுன்னா நல்லா பிரிஞ்சுது. ஸ்டிம்மில் வச்சுங்க, தீயை ஸ்டிம்மில் வச்சு ஸ்லோ பண்ணி விட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்லேயே வெந்ததுன்னா அப்படியே உருண்டையாக இருக்குங்க. முட்டையில் உள்ள குழம்புல உடச்சி ஊற்றணும். தீயை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கிறோம், ரொம்ப கம்மி ஸ்பீடில் வச்சுக்கிறோம். அப்போ ஸ்லோவில் வேகும்போது முட்டையை உடச்சி ஊற்றினாலும் அது அப்படியே உடனே வந்துடு. உடச்சி ஊற்றினா அந்த முட்டையோடைய சுமலும் குழம்புல கலந்துரு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றாமல் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா முட்டை உள்ளே இருக்குங்க, ஆனால் முட்டை குழம்பு டேஸ்ட்டு வராது. நீங்கள் 20 முட்டை போட்டு குழம்பு வைக்கிறீங்கன்னா வைங்க, ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். உடச்சி ஊற்றும் போது நீங்கள் தீயை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். இப்போ நம்ம 50 முட்டை போட்டு குழம்பு வைக்கிறோம், ஓகேவா? முட்டை குழம்பு சொல்லி வரணும், அதுதான். நீங்கள் 50 முட்டையை ஓட்டு உடச்சி முழுசாக போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றி தீயை வந்து ஸ்லோ பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி கொதிக்காத அளவுக்கு கம்மி பண்ணி அந்த முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா தீயை ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா கொதிக்காது. அப்போ அதில் வெந்து அந்த குழம்புல அந்த முட்டையோட சுமல் கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுதான் உண்மை. இப்படி தான் முட்டை குழம்பு வைக்கணும். உங்கள் வாட்டில் ஆட்டிக்காய்ச்சி குழம்பு வச்சுட்டு உள்ளே முட்டை போட கொடுத்தா அது முட்டை குழம்பு கிடையாது. 5 முட்டையாவது உள்ளே உடச்சி ஊற்றி அந்த குழம்போட கலந்தால் தான் சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் அப்போ சுழாவில் வச்சு உடச்சி ஊற்றணும், ஓகேங்களா? அப்போ இல்லை இப்படி பண்ணும்போது அது இப்படி ஏன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கல் போட்டு சிமெண்ட்டு போட்டு கலவை பண்ணுறீங்க, சுண்ணாம்பு சிமெண்ட்டு கல்லெல்லாம் போட்டு கலவை பண்ணுறீங்க, செட்டில் ஆகிக்கிறா. இப்படி பண்ணும்போது இது செட்டில் ஆகிக்குங்க. இப்போ போகிறக்கு ஈஸி. இது காங்கிரீட் கலவைங்க. இப்போ சிமெண்ட்டு கல்லெல்லாம் போட்டுங்க இப்படி கலக்கினா தான் கலவையாது, ரைட்டுங்களா? அப்படி கலக்கி உருட்டி கலவையாது, அப்புறம் ஒரே வயலில் போட்டுலாம். அன்புள்ள மக்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நான் உண்மையிலே நல்ல மனிதன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காத மக்களே. உங்கள்கிட்ட பேர் வாங்க ஒரு காமெடி பண்ணிட்டுருக்கிறேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுக்காக நீங்கள் சிரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு கெட்டவன்னு நினைக்காதீங்க. நான் இப்படிலாம் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நான் எப்பவுமே வீட்டில் என் ஒய்ஃபு கேளுங்க, ஒரே நாள் தான் சாப்பிடுவேன், அதிகமாகலாம் சாப்பிட மாட்டேன். உண்மை அதுதான். நான் வீடியோக்காக தான் பண்ணேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் செஞ்ச ஒய்ஃப் கட்டலாம் சொல்லுங்கள். அப்படி
இதுவும் உண்மை. நான் 2 கூட சாப்பிட மாட்டேன். இதுவும் உண்மை. நான் வீடியோ காத்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் ஒய்ஃப் பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னா எல்லா புள்ளிகளும் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாதுங்க. ரொம்ப சாப்பிட்றது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அதிகமாக சாப்பிட்றது எனக்கு வாமிட்டு வர மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலே எனக்கு வந்து வாமிட்டு வர மாதிரி இருக்குது. ஆனால் நான் வீடியோக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உண்மையை சொல்லிட்டேன். நீங்கள் நினைப்பீங்க இவன் கெட்டவன் அப்படி இப்படின்னு. நான் கெட்டவன் இல்லை வேணா என் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க. ஒரு 40 வருஷமாக நான் செய்யாத வேலை இல்லைங்க. 15 மணி வேலை தெரியும், முன்னி வேலை தெரியும். அவர்களும் கஷ்டப்பட்டேன். எங்கள் அத்தை கூட தான் கட்டேன். நல்லா எங்கள் அத்தை கூட நிம்மதியாக வச்சு வாழ்ந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. என்னோடய மகன் அடிப்படை சேர்த்து தான் வாழ்க்கையை மாறிடுச்சு. எப்படி கனவு வளர்த்து புதுசாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் குடும்பத்துக்கு அப்புறம் போராடி விட்டுக்கிறேன். நல்ல முறையாக வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நான் ஜெயிக்கணும்ல. என் மனைவி என்னை நம்பி வந்துட்டா. எனக்கு பிள்ளைக்குது, பேரம்பேத்திக்குது. இவங்களெல்லாம் காப்பாற்றணும்ல. நான் கையில் முண்டின்னு சொல்லி யாருமே வேலை தரல. இதுதான் உண்மை. கையில் அது எனக்கு யாருமே வேலை தரல. என் குடும்பம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டோம். என் நம்பி அத்தை உன கட்டினேன், பாசத்தோடு கட்டுங்க. உங்களை மாதிரிலாம் கிடையாது. எங்கள் அத்தை ஒன்று கை இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சு உழைச்சேன். அடி ஒன்று யாருக்குமே தெரியுங்க. கை உழைக்கப்புறம் தான் செய்தது. எவ்வளோ மிஸ்டேக்குமே. பசங்களை படிக்கணும், உயிர் காப்பாற்றணுன்ட்டு வேணுனேன். ஆனால் காப்பாற்றிட்டான். காப்பாற்ற வந்து செஞ்சது காலேஜ் படிக்கணும். அது ஒன்றும் காசே இல்லை. என்ன சொல்லுது பிள்ளைங்க ஒரு வாரம் சாப்பிடல. காலேஜ் படித்து அவங்கள்ட்ட பையன் அப்படி சொல்லிட்டேன். உழைச்சி வந்து எல்லாமே நிறைவேற்றி வந்து உட்காந்து. ஆனால் என் மனைவி ரொம்ப நல்லவளுங்க. என் மனைவி வந்து ரொம்ப நல்லவா. என்னை காப்பாற்றுவேன். அவளுக்கு சரிங்களா உழைச்சி காப்பாற்றுலங்க. துறையில் கண்டால் எனக்கு பிடிக்காது. தப்பு பண்ணி கண்டால் பிடிக்காது. மோசம் பண்ண பிடிக்காதுங்க. நம்ம கம்பெனிக்கா எப்படி வேணாலும் வரல. மனசில் அழுந்துங்க. நான் நேர்மையை வாழ்ந்த பழக்கம். துரோகம் சம்பந்தம் அவசியம் எனக்கு கிடையாது. என் மனைவி எனக்கு உழைச்சி காப்பாற்றி வாழ வச்சான். சாகருக்குள்ளே அவளுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டு நல்லது பண்ணி சாப்பிட்டு ஆசைங்க. நல்ல படையிலங்க. என் மனைவி நல்லா பண்ணுவீங்க. கால் வலிக்கு தான் அப்பிச்சு விடுவா, தலை வலிக்கு தான் அப்பிச்சு விடுவா. எனக்கு பட்டி ஓட்டுறதே இல்லைங்க. சூப்பரான பண்ணுவீங்க. ஆனால் அழகு கிடையாதுங்க. அழகான தான் பண்ணுவீங்க. யார் சொல்லுவாங்க? விட்டாடுங்க. இன்னும் கிணறா அழகான தண்ணி இருப்பீங்களா? தண்ணி எங்கே இருந்தாலும் இருப்பீங்களுக்கு. அழகாக தண்ணி எங்கே இருந்தாலும் ஊற்று இருப்பீங்கன்னா பசித்துக்கு அழகு தானே. தண்ணி எங்கே இருந்தாலும் அழகாக இடத்துல தான் இருப்பீங்களா? என்னங்க இது? ஆற்றுல தண்ணி குடிச்சு பாருங்க. அந்த வெயிலாக அஞ்சு வந்து என் மணி நல்லவங்க. அவ்வளோ கஷ்டம் இல்லையே. வேறு மணியை உட்பாட்டு போயிடுவேன். கை போய் என் மனைவி ஊற்றி வளர்த்துறான். என் மனைவி ஊற்றி வளர்த்துறாளுங்க. அவளுக்கு அதில் போகிறாரு. என் மனைக்கு ஒரு வீடு வேணும். என் மனைவியை காப்பாற்றுறா. என் மனைவி வந்து எனக்கு காப்பாற்றுறாளுங்க. தங்க செய்வீங்க. நான் என் வளர்ந்துட்டாலும் வாங்கிப்பேன். நான் வீடியோ எடுக்கல ஆசைப்படுவேன். என் மனைவி வேறு பேசி எடுக்கலாம். அவன் எனக்கு போது கோவமே பட வேண்டாம். அவளை கோவப்படுத்தி வீடியோ எடுக்கல ஆசைப்படுவேன். கோவமே படமாட்டாளுங்க. அவள் நல்ல மனைவிக்கு எனக்காக வருது. அவளுக்கு ஏதோ நல்லது செய்யணும்ல. அது வீடியோ போட்டுக்கிறது. வாடகை கொடுத்துருக்காருங்க. கஷ்டமாக இருக்குது. என்ன வந்து மனைவி என்னை நல்லா காப்பாற்றுறேன். கை போய் அவன் என்னை நல்லா காப்பாற்றிட்டுக்கிறேன். சட்டத்தில் எந்த மனைவி நீங்களே பண்ண மாட்டீங்க. கையில் இருக்க நீங்கள் பண்ண மாட்டீங்க. என் மனைவி 4 மணிக்கு இருந்துச்சு எனக்கு தண்ணி பார்த்துட்டு சோறு. என் மனைவி 4 மணிக்கு இருந்துச்சு சோறாக்கி வச்சு டீ கொடுத்து ஜூஸ் கொடுத்து சட்டத்தின் மேலே தேய்ச்சி என்ற பேக்கிலெல்லாம் சாப்பாடெல்லாம் பொழுதுக்கு போட்டு வச்சு சைக்கிள் தள்ளி என் மனைவி வேலைக்கு போய் அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவாளுங்க. என் நல்ல மனைவிங்க. யாருக்கும் கோருவதான் கிடைக்காதுங்க. எனக்கு கிடைச்சிக்கிறேன் என் மனைவி. எங்கள் அர்த்தம்
அவ்வளோலாம் சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டு காப்பாற்றிட்டு தான் சாகணும். இப்பேற்பட்ட நிலவுகளை துரோகம் பண்ணாமல் அதுக்காக அழுக போடுறாங்க வீடியோ போட்டு. கண்ட கண்ட நாய்ங்க தப்பான வீடியோ தப்பான மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவங்க நாசாக போயிடுவாங்க. தப்பான மெசேஜை நான் தப்பாக சொல்ல முடியல. பச்சை பயப்பட மாட்டேன். கொங்கு நாட்டு கவர்னர் பயப்பட மாட்டேன். ஜாதி சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுறீங்க. எனக்கு சாதி வேண்டாம், எனக்கு சாதி வேண்டாம். தப்பான மெசேஜ் போட்டிங்கன்னா கோபம் வருது. அது மறக்க முடியாது இல்லையா? நான் உழைச்சி வாதியை கொடுத்து காப்பாற்றிக்கிறேன். இஷ்டம் தான் அப்பா விளக்கிட்டு போயிட்டு என் கொடுத்து காப்பா தான் போகிறாரு. இது எனக்கு ஒரு லைஃப் நான் பண்ணுறேன். என் மனைவி நல்லா பண்ணிங்க. அவர் சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டு நான் நிம்மதியாக சாப்பிடுங்க. எனக்காக படவி எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டா. அவளுக்காக சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டு என் உயிர் போகலுங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் போராடுறது. ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் கஷ்டத்தை நான் சொன்னது இல்லை, ஆனால் ஜாலி ஷேர் பண்ணுங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நான் வாழ்ந்துச்சும் இல்லை. இவங்களோட எல்லா வயசு பண்ணோட ஜாலியாக இருந்தவங்க. சினிமாக்கெல்லாம் 15 நிமிஷம் வாய்ப்பு தேடி போனேன். வாய்ப்பு கிடைக்கலையே. அதனோட வேலையை எங்கள் அத்தோட கட்டி வந்து அவள் தான் எனக்கு போய் காப்பாற்றுறான். தப்பான விஷயம் நான் அனுப்புண்டா உங்களை போட்டு இப்போ நாயக்களை அனுப்பணும். தப்பான விஷயம் பண்ணு. உனக்கு நல்ல மனைவி கூட கிடைக்க மாட்டா. எனக்கு நல்ல மனைவி நினச்சிக்கிறா. நான் வீடியோ கூட வரதில்லை. என் மனைவி காப்பாற்றி போடுவேன். அவளை என் நல்ல மனைவியை நான் கோவத்தில் குறைச்சி அழக வைக்கணும். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண மக்களுக்கு, என் வீடியோ பார்த்து லைக் பண்ணுற மக்களுக்கு அவங்க எனக்கு தெரியும் வேண்டி அவங்க நல்லா இருக்கணும்னு அணுக வேண்டிப்பேன். அவ்வளோதான். திமிரு வண்டி வீடியோ போடுறது மெசேஜ் பண்ணுறோட தப்பான மெசேஜ் எவன் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. அவனுக்கு எது மெசேஜ் நான் போடல, வம்புறதுக்கு ஆசைப்படல. நான் நிம்மதியாக வளர்த்து ஆசைப்படல. தவிர எதில் வந்து அவனை அடிச்சு போய்ட்டு அவனெல்லாம் போய் விளக்கணியா தப்பான மெசேஜ் போட்டு என்ன ஆம்பளை இந்த வளனே இருக்குது அப்படின்னு நான் கூப்பிட்டுருவேன். உலகத்தில் ஒரு கேரக்டர் இருப்பான். நான் வீடியோ போகிற பல பேர் பார்ப்பாங்க. ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காது. அவனுக்கு பிடிக்கல, தப்பான மெசேஜ் போடுறான். அவனை தப்பான மெசேஜ் போட்டால் அவனை ஏன் பழி வைக்கணும்? வேண்டாம். அவன் தப்பான கேரக்டர் தப்பான மெசேஜ் போடுறான், அவனை தான் ஒதுக்கிடுவோம். அவனை நம்ம நல்ல மெசேஜ் போடுறோம், அவங்களும் ரசிப்போம். வீடியோ எதுக்கு போடுறாங்க? ஏதோ நன்மைக்கு போடுறாங்க. குடும்ப பிள்ளைகிட்ட பண்ணிட்டு தான் போடுறாங்க. இஷ்டமாக தான் பரவாயில்ல போகலை. ஆனால் நல்ல மெசேஜ் போடுறது பார்க்கணும். எனக்கு லைக் பண்ணுங்க பூரா நான் தெய்வமாக மதிக்கிறேன். சப்போர்ட் பண்ணாங்க, லைக் பண்ணலாம் தெய்வம் மதிக்கிறேன். அந்த தப்பான கமெண்ட் போடுறாங்கல்ல, அவங்க எனக்கு பிடிக்கவே முடியாது. அவங்கள பழி வாங்கலை. நான் எல்லாம் உங்களை மாதிரி கை இருந்தேன்டா, நல்லா வாழ்ந்துட்டா. நான் செய்யாத வேலையே இல்லை. பணிக்கமிழ் வேலை தெரியும். பவுலும் மில்வல் நான் சாப்பிட்றடா பிட்டுறடா. நான் நிறையா வேலை இல்லை. எங்கள் அப்பா 7 வயசில் விட்டு சேர்த்தாடுறா. 8 வயசுல உழைச்சித்தான் வாழ்ந்துட்டுக்கிறேன். என்னைக்கு கை ஓயில் உழைச்சித்தானா வாழ்ந்துட்டுக்கிறேன். கை ஓயில் உழைச்சி தான் வாழ்கிறேன். நான் இல்லை பண்ணல. எனக்கு என்ன தப்பான கமெண்ட் போடுறீங்க? கையிக்கும் போது நிறையா பேருக்கு கல்யாணம் 10 பேருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தா. கையிக்கும் போது நிறையா பேருக்கு வேலை கொடுத்தேன். கை இருக்கும்போது எங்கள் தொழிலில் ஒரு 100 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் வேலை விட்டுக்கிறேன். அவங்களாம் நல்லா இருக்கிறாங்கடா. ஒரு 10 பேருக்கு கல்யாணம் மூச்சு வச்சுக்கிறேன். கை இருக்கும்போது நான் நல்லா உழைச்சிட்டா, சம்பாதிச்சுட்டா. கல்யாணம் மூச்சு வச்சேன். எல்லா தாய் உள்ளையும் பார்த்தேன். கை உள்ளதுக்கப்புறம் நாசம் போச்சு. எனக்கு இடம் தப்பாக எடுக்காமல் எடுக்க போகிறேன். என் வரலாறு தெரியாமல் தப்பாக எடுக்காமல் எடுப்பக்கூடாது. மற்றவங்களுக்கு போடுங்க தெல்லவாரிகளுக்கு. நான் உண்மையாக உழைச்சிட்டா. 5 கல்யாணம் என் சொந்த காசில் மூச்சு வச்சுட்டா. அவங்களாம் நல்லா கரையடா. இங்கே ஆதாரமுக்கு இது வா காமிக்கிறேன். பழைக்கமுள்ள வேலை செஞ்சுக்கிறேன், மில்லில் வேலை செஞ்சுக்கிறேன், பவர் லூல் வேலை செஞ்சுக்கிறேன். விவசாயம் நான் செய்யாத தொழில் கிடையாதுடா. அப்படிப்பட்டடா. எனக்கு தப்பான கமெண்ட் போட்டேடா. குடும்பம் விளங்காதடா. என் நேரில் வந்து விசாரிச்சு சொல்லடா. இப்போ கையில் இல்லை, இன்றைக்கி உழைச்சி தடை கொடுத்து காப்பாற்றிருக்கிறேன். நான் வீடியோ தான் நான் ஓட்டுக்கிறேன். அதனால் எனக்கு எந்த வரவிட வந்ததில்லை. நான் வீடியோ போட்டுக்கிறேன். என் சப்ஸ்கிரைப் கம்மியத்தை வந்து இதை சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள ஆண்டவனாக மதிக்கிறேன். தப்பாக கமெண்ட் பண்ணுன்னு நான் சாப்பிட்டு வேண்டாம். அது என் பையனாக இருக்கலாம், என் சொந்தமாக இருக்கலாம். நான் விடலடா. நானே அனுபவிச்சிட்டேன். நீ கேட்டால் அனுபவிக்கணும். ஒருத்தர் போகிறாங்கல்ல, சப்போர்ட் பண்ணுங்கடா, அமுத்தி விடாதுடா.
நான் 8 வயசுலேருந்து உழைக்கிறேன். எங்கள் அப்பா குழந்தையோடு செத்துட்டான். சின்ன வயசில் பூ எடுத்து நான் செய்யாத வேலையே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் கை ஓய்வு உழைக்கிட்டு இருக்கிறேன். என் கொடுத்து காப்பாற்றிக்கிறேன். எனக்கு தப்பான கமெண்ட் போட்டீங்கன்னா நாசம். நீ சொந்த பந்தமாக இருக்கலாம், வேறு யாரும் உங்களுக்கு நான் பழி சொல்லலைடா. நான் இன்றைக்கி வரைக்கும் உழைச்சிட்டு கை போய் உழைக்கிறேன்டா. எனக்கடா தப்பு எடுக்கப்பட்டு லூஸு. என் ஒய்ஃப் எனக்காகவே உழைச்சாடா. அவளுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி தருவட்டா. என் ஒய்ஃப் எனக்காகவே வாழ்ந்துட்டா. அவளுக்கு ஒரு சொந்த வீடு. நாங்களும் தோட்டம் 30 ஏக்கர் 40 ஏக்கர் வாழ்ந்து ஜெம்பிட்டா. நாங்கள் கவர்னா வேறு வேறுடா 40 ஏக்கர் இல்லை. எங்கள் அப்பனே விட்டு எங்கள் பாட்டை திட்டு போயிட்டா. 40 ஏக்கர்டா டீ சும்மா போய் ஒரு கிருஷ்ணா அதை கேளுடா. வாழ்த்து கேட்ட விட பண்ணிட்டாங்களா? நிறைய பேர் வாழ்த்து கேட்ட விட பண்ணிட்டாங்களா? என்ன இன்றைக்கி என் மனைக்கா போகிறான்டா. சொந்த வீடு எடுத்துட்டு என் மனைக்கா போகிறான்னு நல்லது. நான் சாகக்குள்ளே என் மனைக்கு சொந்த வீடு எடுத்துட்டு போயிட்டேன். 30 ஏக்கர் எங்களுக்கு எதிர்டா. எங்கள் அம்மா வீடு 30 ஏக்கரா, எங்கள் அப்பா வீடு 30 ஏக்கராடா. கிருஷ்ணா வந்து கீழடா. எங்கள் ஊரில் போய் வாழ்ந்து திருநெல்வேலி இன்றைக்கி கீழே வைக்கிறானுங்க. அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் திருநெல்வேலிடா 30 ஏக்கர் எங்களுடா. எங்கள் அப்பா என் பாட்டில் திரும்பிட்டு போயிட்டாங்க. நான் பார்க்க ஒன்றும் இல்லை, வாழ்ந்துக்கிட்டு விட்டாங்கடா. இன்றைக்கி எங்கள் ஊரில் எங்களுக்கு மதிப்பு. நீங்கள் கமெண்ட் பண்ணி நான் பண்ணுறேங்க. இப்போ ஆகாது போட்டு பண்ணிட்டு எனக்கு பிடிக்கல. அது எனக்கு பிடிக்காது. தப்பாக இருந்தாலும் விளையாட்டு போயிட்டே இருப்பேன். ஆம்பளை தெரியல என் மேலே வந்து மூடா விளக்கங்க. நான் இன்றைக்கி கையில் பார்த்தீங்கன்னா கையோட உழைச்சி வளர்ந்துட்டேன். எத்தனை வருஷம் தெரியும்? 30 40 வருஷத்துக்கு கையோட தான் வாழ்ந்தேன். விளக்கு நான் செய்யாத தொழிலே கிடையாது. எனக்கு நீங்கள் சொல்லுங்க. தப்பான கமாண்டு நேர்மையை உழைச்சி போடாதீங்க. தூய லஞ்சமாக எவ்வளோ தூரம் அரசியல்வாதி பண்ணும் அவனுக்கு போடுறான். நான் கை போய் உழைச்சிட்டு இருக்கிறேன். எனக்கெல்லாம் தப்பான கமாண்டு. எனக்கு என்ன என் மனைக்கு எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் மேடம்? உங்களுக்கு அது விளக்காது மேடம். கை போய் என் முழுவடியெல்லாம் படிக்க வச்சு ஆசைப்பட நிறைவேற்றி கொண்டுக்கிறேன் நான். தப்பான போடாதீங்க. என்ன பாய் ஸ்கூலுக்கு ஓட்டிட்டு